சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உண்மையை அதாவது உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உண்மையை உனக்கு அடையாளம் காட்ட துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா உன்னை விட்டு பிரிய காரணமாக இருந்தவர்களையும் அவர்களால் உனக்கு இப்பொழுது வர இருக்கும் ஆபத்தையும் உன்னிடம் கூற வேண்டும் என்று துடித்துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு தான் அதனுடைய வார்த்தையை உன் செவிகள் கேட்டால் அதனுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதற்காக உன்னிடத்தில் அந்த குரலை கேட்க வைக்கப் போகிறேன். ஒரு முறை கேட்டுவிடு. ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ஆத்மா துடிக்கிறது. எந்த பழி பாவமும் உன்னை வந்து சேர்ந்துவிடக் கூடாது. யாராலும் எந்த துன்பமும் உனக்கு வரக்கூடாது என்று அந்த ஆத்மா நினைக்கிறது. அதனால் தான் உன்னை காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது. இறந்தாலும் நீ எந்த துயரமும் படக்கூடாது என்று நினைக்கும் இந்த ஆத்மாவிற்கு எத்தனை ஒரு நல்ல மனது இருக்கிறது. அந்த நல்ல மனதிற்கு தான் அதனுடைய குரலை நீ கேட்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன். கேட்கிறாயா? நான் இந்த பூலோகத்தை விட்டு செல்ல காரணமாக இருந்த ஒரு குடும்பம் வாழ்நாள் முழுவதும் என்னை நிம்மதியாக வாழ விடாமல் ஒரு குடும்பம் மட்டும் எனக்கு தொந்தரவுகள் செய்தும் எனக்கு வேண்டாத பழி பாவங்களை கொடுத்தும் எனக்கு வேண்டாத கெட்ட பெயர்களை உருவாக்கியும் செய்வினை பில்லி சூனியம் என்று அதனையும் செய்து இன்று என்னை உயிர் இழக்க வைத்தது. காரணம் அந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தால் இப்பொழுது உனக்கு ஆபத்து வரப்போகிறது. அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று தான் என் உள்ளம் பரிதவிக்கிறது. இந்த பூலோகத்தில் நான் இல்லை என்றாலும் உன்னை அழிக்க காத்திருக்கும் இவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பதறி போய் வந்தேன். இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் கேட்கிறது என்றால் எல்லாம் வல்ல நம் சாயப்பா தான் உனக்கு உதவியாக இருந்து என்னுடைய வார்த்தையை உன் செவிகளில் கேட்க செய்துள்ளார்கள். அந்த குடும்பத்தில் பழகுவது விட்டுவிடு. அந்த குடும்பம் நல்லவர்கள் அல்ல. நான் வாழும் வரை என்னை படுகுழியில் தள்ளி வேடிக்கை பார்த்தவர்கள். கவலைப்படாதே, நான் இல்லை என்று வருத்தப்படாதே. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதற்கு ஓடோடி வந்து நான் அதை துடைப்பேன் என்று உன் அருகில் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு போய்விட்டேன் என்று வருத்தப்படாதே. அவர்கள் குடும்பத்தில் 5 நபர்கள் கொண்ட குடும்பமாக இருக்கும். அதில் மூர்த்தவனாக ஒரு மகன் இருப்பான். இதற்கு மேல் அடையாளத்தை நான் கூற கூடாது. உன் குடும்பத்தை சீரழித்து அவர்களால் உனக்கு ஆபத்து வரக்கூடாது. இனியாவது நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்றும் உன் அருகில் நின்று எந்த ஆபத்தாக இருந்தாலும் நான் வந்து சொல்லும் பொழுது கேட்டு அதன்படி நடந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். என்னை நினைத்து நீ வருத்தப்படாதே. இந்த பூலோகத்தில் தான் நான் இல்லையே ஒழிய உன் அருகில் தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். கவலைப்படாதே. இனியாவது ஜாக்கிரதையாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.